மாறி மாறி வாசிக்கத்தக்க வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 12 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 12 வரை. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை இருந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. யாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். இப்பொழுதும் ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டர் மோகன் அவர்கள். பிதாவை, இந்த கஷ்டமான ஒரு நாளிலும் காலை பொழுதிலே என்னை துணிப்பதற்கும் போற்றுவதற்கும் அப்பா உடைய இலைப்பாறுதலும் நாங்கள் இலைப்பாறுவதற்கும் நீங்கள் இந்த நேரத்தை தந்ததற்கான என்று செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு மணிக்குள்ளையும் பரிசுத்தமாக என்னோட வாழ்க்கையில் இருப்பதற்கு உங்களை பாராட்டுங்க. இங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் உடைய கிருபை இருந்து கர்த்தாவே எங்களுக்கு வேண்டியதான ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த தருணங்களை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள எங்களுடைய ப்ரோக்ராம் நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் வழிநடத்துங்க. வர வேண்டிய பிள்ளைகள் விதமாக வந்து சேருவதற்கு அப்பா அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. தேவனை எங்களுடைய நாட்களில் பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த ஓய்வு நாட்கள் நீங்கள் கொடுக்கும்போது அப்படியாக எங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமாக இருப்பதற்கு நாங்கள் உதவி செய்யணும். வழியாக தாவும். தீர்க்கதரிசன செய்தி அனிதா அவர்கள். எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்னைக்கு தீர்க்க தரிசன செய்தியில் வந்து மெசேஜ் டு த யங் அப்படின்ற புத்தகத்தில் வந்து சில விஷயங்களை வந்து தியானிக்கலாம். இன்று வாலிப வயதில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வந்து பூரண குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாலிப பிள்ளைகள் வந்து அதிகமாக வந்து வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களாகவும் உண்மையாக தேவனை நோக்கி அவங்க வந்து என்ன பண்ணும் ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாகவும் இருக்கும் பொழுது தான் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பூரண ஒரு குணங்கள் வந்து உருவாகும் அப்படின்றது அருமையார் எழுதுகிறாங்க. இன்று வாலிப பிள்ளைகள் வந்து ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சு தேவனுடைய சித்தத்தை வந்து அவங்க நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு வந்து இயேசு கிறிஸ்து தான் வந்து ஒரு முன்மாதிரியாக
இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, பிதாவினுடைய சித்தத்தை வந்து நிறைவேற்றணும். அவருக்காக வைத்திருந்த அந்த திட்டத்தை வந்து அவர் வந்து என்ன பண்ணணும், முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தகப்பனுடைய அந்த சித்தத்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு, தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுடைய சித்தத்திற்கோ இல்லை தேவனுடைய சித்தத்திற்கோ வந்து அவங்களை இணைக்கிறாங்களான்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணல, அப்படிப்பட்ட ஒரு இணைப்புகளை அவங்க இல்லை. இது எதனால இவங்க வந்து இந்த மாதிரி குணங்களுடைய ஒரு பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க என்ன பண்ணுறதில்ல, அதிகமாக வேதத்தை வாசிக்கிறதில்ல, அதிகமாக என்ன பண்ணுறதில்ல, ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறதில்ல. அதனால தான் என்ன பண்ணல, அவங்களுடைய சித்தம் வந்து தேவனுடைய சித்தத்தோடு இணைக்கப்படலை. ஆண்டவர் வந்து ஒரு முன்மாதிரியாக வந்து இந்த உலகத்தில் வந்து இந்த யூத் பீப்புளுக்காக முன்மாதிரியாக இருந்ததுனால தான் வந்து அவர் கூட இருந்த அந்த டிசைபிள்ஸ்லையும் சீஷர்லையும் என்ன பண்ணார், நல்ல ஒரு வழிகளை வந்து அவங்க கொண்டு போனாங்க. ஸோ இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா தேவனுக்குள்ளே அவங்க இசைந்திருந்தால் மாத்திரம்தான் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும், பூரண ஒரு குணங்களை பெற்ற ஒரு பிள்ளைகளாக இருக்க முடியும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் இந்த உலகத்தையும் வந்து என்ன பண்ண முடியும், நல்ல வழியில் நடத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க முடியும். சூரியன் வந்து உதிக்கிற காரியத்தை வந்து நம்ம கவனிச்சிருக்கோம். அதிகாலையில் இந்த சூரியன் வந்து உதிக்கும் பொழுது எப்படி உதிக்குன்னா, எடுத்தோட பிரகாசமாக என்ன பண்ணாது, உதிக்காது. மெதுவாக ஸ்லோவாக என்ன பண்ணும், மெல்லமாக என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய வெளிச்சத்தை வந்து என்ன பண்ணும், கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மத்தியானம் ஆகும் பொழுது தான் எப்படி இருக்கும், அது பிரகாசமான ஒரு சூரிய வெளிச்சத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதே போல் வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது, ஒரு பூரண குணத்தை அடைய முடியாது. அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் என்ன பண்ண முடியும், அவங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். தேவனோடு அவங்க இசைந்து நடக்கும் பொழுது மாத்திரம்தான் அவங்க அந்த குணத்தை வந்து பெற்றுக்கொள்வாங்க. தேவனுடைய சித்தத்துக்கு வாலிபர்கள் என்ன பண்ணோம், ஒப்புப்படுத்தணும். ஆண்டவர் சொல்கிற வழி தான் எப்பொழுதும் என்ன பண்ணாது, ஒரு கரெக்டான வழி அப்படின்றத அவங்க மனதில் வந்து அவங்க பதித்து கொள்ளணும். அதையே அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க மைண்ட் என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணக்கூடியவர்களாக அவங்க இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி இந்த வாலிப பிள்ளைகள் வந்து யாரை வந்து கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த உலகத்தை தான் என்ன பண்ணுறாங்க, கீனாக வாட்ச் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் அவங்களுக்கு நிறைய கெட்டு போகக்கூடிய அநேக வழிகள் வந்து இருக்குது. ஆனால் வந்து இந்த பிள்ளைகள் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயிச்சார், எப்படி அவர் ஓவர் கம் பண்ணி வந்தார் அப்படின்றத அவங்க என்ன பண்ணணும், தியானிக்கணும். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சர்வ லோகத்துக்கும் ஒரு ராஜாவாக இருந்தாலும் இந்த பூமியில் வரும்பொழுது அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக தான் வந்தார். நிறைய சோதனைகள் வந்து அவருக்கு வந்துச்சு, நிறைய அவமானங்களை சந்திச்சார், நிறைய கஷ்டங்களை வந்து என்ன பண்ணார், அவர் வந்து தாண்டி தான் வந்தார். அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு வந்து ஒரு உதாரணமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உலகத்திலேயே அவங்க மூழ்கி போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்குள்ள தங்களுடைய ஜீவனை இழந்து போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணணும், தேவனுக்காய் நிற்கக்கூடியவர்களாய் அவங்க இருக்கணும். அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சில சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தா, தினமும் வேதத்தை வாசிக்கணும், உண்மையாக தேவனிடத்தில் ஜெபிக்கணும். அது ஒரு கடமையாக நினைக்காம என்ன பண்ணணும், உண்மையாக தேவனுக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க மெயின்டைன் பண்ணால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், அவங்க நிலைநிறுத்த முடியும். தேவன் வந்து நமக்காக என்ன பண்ணுறாரு, பூமியில் வர்றதுக்காக என்ன பண்ணாரு, அவருடைய எல்லாவற்றையும் விட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதனாக தான் வந்தார். அப்போது நிறைய தியாகங்களை வந்து அவர் செஞ்சுருக்கிறாரு. ஸோ இதையும் வந்து என்ன பண்ணும், இந்த வாலிப பிள்ளைகள் வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கணும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய வாலிப நாட்களை வந்து தேவனுக்காக உபயோகிக்கும் பொழுது அது அவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த உலகத்தாருக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தீர்க்கதரிசனத்தை எடுத்துக் கொடுத்த சகோதரருக்கு நன்மை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இரத்த சாட்சிகள் குறித்த செய்தியை சகோதரர் ஐசக் அவர்கள் எடுத்தார். இதுவும் இரத்த சாட்சி குறித்த காரியங்களில் வேதத்திலிருந்து இரத்த சாட்சி அமைத்த நபர்களை பற்றி நம்ம பார்ப்போம். உலகத்திலே முதல் முறையாக இரத்த
ரத்த சாட்சியாக மறித்தது யாருன்னு பார்க்கும்போது ஆபேல் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆபேல் என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய சகோதரன் காயின் என்ன பண்ணுறாருன்னா விவசாய வேலை பார்க்குறாங்க. தேவனுக்காக பலி செலுத்தக்கூடிய காரியங்களை தேவன் வந்து ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால் காயின் கோபம் அடைந்து காயின் வந்து ஆபேலை கொலை செய்கிறாங்க. இது வந்து ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். வயல்வெளியில் 2 பேர் இருக்கும்போது ஆபேலுக்கு விரோதமாக அவன் கோபப்பட்டு என்ன பண்ணுறான், அவனை தன்னுடைய சகோதரனை வந்து கொலை செய்தான் அப்படின்ட்டு வேதத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. ஒருவேளை அந்த வயல்வெளியில் இருக்கும்போது அவர் எப்படி கொலை செஞ்சார் அப்படின்னு அதில் எழுதப்படலை. ஆனாலும் முதல் உலகத்திலேயே முதல் ரத்த சாட்சியாக மறித்த நபர்னா அது ஆபேல் தான். அடுத்ததாக வேதத்திலிருந்து பார்க்கும்போது யோய்தாவுடைய குமாரன் சகரியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் இந்த சகரியா அப்படின்னு பார்க்கும்போது 2 நாளாகவும் 24ஆம் அதிகாரத்தில் அதை குறித்த காரியங்களை போட்டிருக்கு. யோய்தா வந்து இவர் ஒரு ஆசாரிய ஊழியத்தை செஞ்சார். சிறப்பாக செஞ்ச ஒரு ஆசாரிய ஊழியத்தை செஞ்சிருக்கும்போது அந்த நாட்டுடைய ராஜா வந்து யோவாஸ் ராஜா அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய ஆலயத்தை சீர் செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்பாக அவருடைய பையன் அவர் இறந்துறாரு. அவருடைய பையன் சகரியா ஆசாரிய வேலையை செய்கிறாரு. செய்யும்போது கூட அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா தேவனுக்கு விரோதமாக விக்கிரக வழிபாடு செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஜனங்களையும் விக்கிரக வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு ராஜா அந்த காரியத்தை ஏற்படுத்துறாரு. இது பிடிக்கல அப்படிங்கும்போது தேவ சித்தத்துக்கு விரோதமான செயல் அப்படின்னு சொல்லி சகரி என்ன பண்ணுறாங்கன்னா ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் பண்ணக்கூடிய காரியம் சரியில்லை, தேவன் வந்து உங்களை கைவிட்டாங்க, உங்களுக்கு வெற்றியை கிடைக்காது அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லும்போது அப்போது அந்த இடத்துல எங்கே கொலை செய்யப்படுறாருன்னா 2 நாளாகவும் 24ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு. என்னன்னா இஸ்ரேல் மக்கள் வந்து ஆலய பிரகாரத்திலே வச்சு அவரை கல்லெறிஞ்சு கொலை செய்கிறாங்க. இப்போ இந்த ஆசாரியனுக்கு சகரியா கல்லெறிந்து கொலை செய்யப்படுறதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக 3ஆவதாக பார்க்கும்போது பழைய பாட்டில் பெரகியாவுடைய குமாரன் சகரியா. இவர் தான் சகரியா புத்தகத்தை எழுதினவர். இவரை குறித்து பார்க்கும்போது இவர் வந்து தேவன் இவருக்கு ஒரு 8 தரிசனங்களை தேவன் இவருக்கு கொடுத்தாங்க. இவர் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறார். இவரை குறித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்குறாங்க. மத்திய 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வந்து இவர் வந்து கொலை செய்யப்பட்டார். அப்போது இயேசு கிறிஸ்து இவரை குறித்து சாட்சி கொடுக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆபேல் முதல் பழைய ஏற்பாடு முடியும் போது பெரகியாவுடைய குமாரன் சகரியா வரைக்குமே ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்களை பற்றி மத்தியில் பதிவு செய்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது ரத்த சாட்சியாக மறித்தது யாருன்னா நமக்கு தெரியும், யோவான் ஸ்நானன் தான். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக வழியை ஏற்படுத்தினவர். அநேக ஜனங்களுக்கு மனதிரும்பல் பரலோகராஜ்யம் சமீபம் அப்படின்னு சொல்லி ஊழியத்தை செய்தார். இயேசு கிறிஸ்துவுக்கும் மட்டும் இல்லை, அநேக நபர்களுக்கும் அவர் ஞானஸ்நானத்தை கொடுத்த ஒரு நபர். அவர் ஏன் கொலை செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாட்களில் வாழ்ந்த அந்த ஏரோது ராஜா அவருடைய சகோதரன் பிலிப்பினுடைய மனைவியை அவர் வச்சுக்கொள்றாரு. அப்போ அது தவறு அப்படின்னு சொல்லி ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ராஜா நீ உங்களுடைய சகோதரனுடைய மனைவியை நீங்கள் வச்சுருக்கீங்க, அது ஒரு தவறான காரியம், அது ஒரு தேவனுக்கு பிரியப்படாத செயல் அப்படின்னு சொல்லும்போது ராஜா என்ன பண்ணுறாரு, கோவப்பட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, அவரையும் ரத்த சாட்சியாக மறிக்க பார்க்குறோம். மத்திய 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, ஆள் அனுப்பி காவல் கூடத்திலே யோவானை சிறை சேதம் பண்ணினான். அப்போது யோவான் ஸ்நானனுடைய தலையை அப்போ வெட்டுறாங்க. அப்போ இந்த ஏரோது ராஜாவுக்கு அது பிடிக்காத ஒரு செயல்னால என்ன இது, நான் எவ்வளோ பெரிய ராஜா, என்னையே வந்து நான் செய்யக்கூடிய காரியம் தவறுன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நிமித்தமாக யோவான் ஸ்நானகன் முதல் முறையாக புதிய ஏற்பாடு காலத்தில் சாட்சியாக மறிக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஸ்தேவானை பற்றி பார்க்குறோம். ஸ்தேவான் வந்து ஆசாரியர் யூதர் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தந்திரமாக ஒரு இடத்துக்கு அழைக்கிறாங்க, விசாரிக்கணும் அப்படின்னு அழைக்கும்போது கூட அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்தேவான் என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒரு விசாரணைக்காக அழைக்கப்படும் போது கூட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரசங்கம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது அந்த காரியத்தை இந்த ஸ்தேவான் பண்ணாங்க. அப்போது அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரசங்கத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவையும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை, பிரசங்கித்த அந்த ஸ்தேவானையும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை.
என்ன பண்ணுறாங்கன்னா வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி அந்த ஸ்தேவானை அவங்க கொலை செய்யறது நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 7:58 பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் அவரை வந்து கல்லெறிஞ்சு கொலை செய்கிறாங்க. இவர் ஒரு ரத்த சாட்சியாக அதயத்தில் மனிதரை பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது கடைசியாக யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு தான். இவரை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் சரி அவருக்கு அன்பார்ந்த சீஷரில் வந்து இந்த யாக்கோபு, இவருடைய சகோதரன் யோவான், பேதுரு, இவங்க தான் எங்கே போனாலும் சரி இயேசு கிறிஸ்து கூடவே கூட்டிகிட்டு போவாங்க. அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு நட்பு கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து மேலும் நட்பு கொண்டிருந்த இந்த யாக்கோபுக்கும் ரத்த சாட்சியை மறிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இங்கே எப்படின்னா அப்போஸ்தலர் 12:1-2 இங்கே ஏரோது என்ன பண்ணுறாரு, பட்டயத்தால் அவரை கொலை செய்தார் அப்படின்ட்டு பார்க்குறோம். அப்போ இந்த 12 சீடர்கள்லேயே பார்க்கும்போது இவர் தான் முதல் ரத்த சாட்சியாக மறிக்கிறாரு. இவரை குறித்து தான் வேதத்திலையும் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணப்பட்டிருக்குது. மீதி இருக்கக்கூடிய சீடர்கள் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் பதிவு செய்யப்படாவிட்டாலும் சாட்சிய மற்ற காரியங்களில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த 3 நபர்கள், புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த 3 நபர்கள், இவங்களாம் இயேசு கிறிஸ்துக்காக இப்படி ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி ரத்த சாட்சியாக மறிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த இச்சையின் காரியங்கள், அந்த ஒரு மாம்சத்தில் வெளிப்படக்கூடிய காரியங்கள், எல்லா ஒரு பாவத்தையும் அவங்க அடுத்தடுத்து ஜெயிச்சு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு காரியம் தேவனுக்காக மறிக்கக்கூடிய காரியத்துக்கு கூட அவங்க பயப்படாமல் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு அவங்க துணிந்திருக்கிறாங்க. அப்போ நம்மளும் அப்படிப்பட்ட பாவத்தை தொடர்ந்து ஜெயிக்கக்கூடியவங்க நம்ம காணப்படணும். இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய சரீரத்தோட இன்னும் மாம்சத்தோட சரீரத்தோட நம்மளுடைய போராட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிச்சு அடுத்தடுத்த லெவலில் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை தேவனுக்காக செய்ய முடியும். எத்தனையோ நபர்களுக்கு நாட்டுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறாங்க. பாருங்க, தேவனுக்காக என்ன படைச்ச என்ன சிருஷ்டித்த என் தேவனுக்காக நான் என்னுடைய உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்போது நிச்சயமா இவர்களும் அவரோடு கூட கல்லறை எழுந்து உயிர் தருவது, அவரோடு கூட ஒன்றாக இருந்து அந்த நித்திய ராஜ்யத்தில் பங்கு பெறுவார்கள். அப்படிப்பட்ட ஒருவேளை நமக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை ராஜ்யத்துக்குள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தேவன் நமக்கு வச்சிருந்தா இப்படிப்பட்ட ரத்த சாட்சியாக மறித்த நபர்களை நம்மளும் பார்ப்பதற்கும் அவரோடு பேசுவதற்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு அறிவிச்சுவராங்க. தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. மொத்த சாட்சிகள் கொடுத்து எடுத்த சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மேற்கை செய்தி சகோதரி பாடலான அவர்கள் எடுப்பார். நான் இயற்கை செய்தியில் ஒரு விஷயத்தை குறித்து படித்தேன். இந்த வாரத்தில் அதை கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினச்சேன். கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் ஏற்கனவே தெரிந்த காரியங்களாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு சில காரியங்கள். ஸோ ஒரு சின்ன கேள்வி, மறதி நல்லதா கெட்டதா? நல்லது. ரெண்டுமே இருக்குது. சரி, மறதி ஒரு பக்கம் நல்லது சொல்லலாம், ஒரு பக்கம் கெட்டது சொல்லலாம். சரி, நம்ம இதை மனசில் வச்சுக்குவோம். இந்த ஒரு காரியத்தை மையமாக வச்சு இதை சுற்றி ஒரு சில காரியங்கள் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மறதிக்கு காரணமாக இருக்கிற ஒரு காரியம் என்ன நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் மூளை. சரியா? ஸோ மூளையில் இந்த பிரெயினை பற்றி படிக்கும்போது ஒரு சில காரியங்கள் நமக்கு பிரெயினை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லலாம், நம்ம உடம்புல ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்கன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இந்த வாரத்தில் ஒரே ஒரு விஷயம் என் மனசில் ஒரு காரியம் நான் பார்த்தேன். அதை நான் பார்த்து அது கொஞ்சம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கிறப்ப நிறையா காரியங்கள் கற்றுக்கொண்டேன். நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம சாதாரணமாக ரெஸ்ட்டில் இருக்கும்போது எதுவுமே வேலை செய்யலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சண்டே எடுத்துக்கலாம். சண்டே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம அந்தளவுக்கு பெரிய காரியங்கள் செய்ய மாட்டோம். வேலைக்கு போகிறவங்களை தவிர்த்து வீட்டில் இருக்கவங்கன்னா நம்ம நினைச்சுக்கோம், காலையில் எழுந்திரிப்போம், சாப்பிடுவோம், குளிக்கிறது எப்பயாவது நம்ம நினைக்கிற நேரம் குளிப்போம், சாப்பிடுவோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், தூங்குவோம். ஸோ இப்படி நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின் எவ்வளோ எனர்ஜி எடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வீடியோவில் ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருந்தாங்க. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் கூட நம்ம பிரெயின் கிட்டத்தட்ட நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 20% எனர்ஜி கன்சியூம் பண்ணலாம்.
நான் தான் ஒன்றுமே பண்ணலையே, 20% அது எதுக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக படித்தப்ப அப்போ தான் ஒரு சில காரியங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு சில ஆழமான காரியங்கள் கூட அதில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுடைய பிரெயினில் வந்து நிறைய நர்வ்ஸ் இருக்குது, நியூரான்ஸ் இருக்குது, சரியா? அந்த நர்வ்ஸும் நியூரான்ஸும் நம்ம யோசிக்கிறதா இருக்கட்டும், நம்மளுடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், ஒரு காரியங்களையும் ப்ராசஸ் பண்ணி என்ன செய்யணும்னா, ஒரு நியூரானுக்கு இன்னொரு நியூரான் வந்து அது டச் பண்ணாது. பட் ஆனால் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூலமாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணாது. டச் பண்ணாமல் அந்த சிக்னல் உருவாகும். அந்த சிக்னல் உருவாகும் போது ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரான் அப்படியே வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பிரெயின் செல்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. நம்ம உடம்புல வந்து நிறைய ஆர்கன்ஸ் வந்து வேலையை நிப்பாட்டுறதே கிடையாது. அதில் முக்கியமான ஒரு பாகமும் வந்து மூளையை சார்ந்தது. ஸோ எல்லா ஆர்கன்ஸும் நிறைய ஆர்கன்ஸ் வந்து தன்னோட வேலையை நிறுத்தாத மாதிரி இந்த பிரெயின் வந்து தன்னோட வேலையை நிறுத்தாதான். ஸோ இந்த பிரெயினை பற்றி சொல்லும்போது நம்ம உடம்புலே வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படுற ஒரு ஆர்கன் எது அப்படின்னா மூளை தான் வந்து ரொம்ப ரொம்ப எனர்ஜி தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம வேலை பார்க்கும்போது இன்னும் அதை விட நிறைய, அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1000 கேலரி ஒரு 1600 கேலரி சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கேலரிஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பிரெயினுக்கு மட்டும் தேவையான ஒன்றுமே செய்யலைனாலும். ஒருவேளை நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம ஏதாவது வேலை செஞ்சோம்னா அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 100 கேலரி நம்ம வந்து ரொம்ப நம்ம மைண்டை யூஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான ஏதாவது வேலைகள் செய்கிறோம், நிறைய சிந்திக்கிறோம், கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறோம், இந்த ஐடி ஜாப்லாம் வேலை பார்க்குறோம், அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு 100 கேலரி, இல்லை கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு 100 கேலரி, 200 கேலரி அவ்வளோதான் செலவாகும். ஆனால் நார்மலாகவே பிரெயினுக்கு வந்து இந்த ஒரு 300 கேலரி ஆஃப் இவ்வளோ எனர்ஜி வந்து தேவை அப்படின்னு சொல்லி படித்தோம். ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது ஸோ பிரெயின் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம பிரெயினை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் அப்படின்னா நிறைய நல்ல சிந்தனைகள். ஸோ ரைட் திங்கிங் நமக்கு தெரியும், நம்ம வேதத்தின்படி அம்மையார் இருந்தபடி ஒரு ரைட் திங்கிங் வந்து நம்மளோட பிரெயின் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே மாதிரி நம்ம நிறைய யோசித்து காரியங்கள் சேமித்து வைக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஃபர்கெட்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களாம். நான் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறேன். இதை வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா, ஒரு ஜீப்ரா ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. அந்த பேபி ஜீப்ரா ஃபிஷ் வந்து வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குமா, அந்த பட்டாணி இருக்குல்ல, பட்டாணியிலே பாதி தான் இருக்குமா, அதாவது பிறந்த ஃபிஷ் அது அவ்வளோதான் இருக்கும். அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா, அதோடைய பிரெயினில், ஏன்னா வந்து மனுஷங்களோட பிரெயினெல்லாம் வந்து படிக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு எக்ஸாக்ட் மெக்கானிசம் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால இந்த ஒரு ஜீப்ரா ஃபிஷ் வச்சு பண்ணப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அதோடைய பிரெயினுக்கு கரெக்டாக அதை வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சுட்டு அது மேலே வந்து லைட் அடித்து அது கொஞ்சம் ஹீட்டும் கொடுத்தாங்களாம். லைட்டும் ஹீட்டும் கொடுத்த உடனே அது என்ன செஞ்சுன்னா அப்படியே மூவ் ஆகி போச்சான். கொஞ்சம் அந்த இடத்த விட்டு நகர்த்தி இன்னொரு இடத்துக்கு தள்ளி போச்சு. அப்போ அப்படி செய்யும்போது அதோடைய மூளையை படிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மெக்கானிசம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த லைட்டும் ஹீட்டும் கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குட்டி ஜீப்ரா ஃபிஷ், நம்ம கண்ணாலே பார்க்க முடியாத ரொம்ப குட்டியாக இருக்கும்ல, அந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷை பார்க்கும்போது நிறையா அதோடைய பிரெயினில் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் உருவாச்சான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கனெக்ஷன்ஸ் வந்து மறைஞ்சு போச்சான். அதை வந்து இந்த படத்தை கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்னாடி வந்து அந்த லைட்டும் ஹீட்டும் அடிக்கும்போது இந்த ஒரு மஞ்சள் கலரில் இருக்கிற டாட் எல்லாம் வந்து புது கனெக்ஷன்ஸ் உருவாகுது. இந்த ப்ளூ கலரில் இருக்கிற டாட் எல்லாமே அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் மறைஞ்சு போகுது. அப்போ அதில் என்ன காரியங்கள் படித்தாங்கன்னா, இந்த மாதிரி லைட்டும் ஹீட்டும் அனுப்பும்போது ஒரு சில காரியங்கள் வந்து மனசில் பதியுது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு சில கனெக்ஷன்ஸ், உருவான கனெக்ஷன்ஸ் எல்லாம் மனசில் பதியுது. மற்ற இடத்துல வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் ஏற்கனவே இருந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே லாஸ் ஆகுது. அப்போ எப்படி நம்ம மனசில் வந்து ஒரு பாடத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கோ, அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம மறந்து போகிறதுக்கும் வந்து பிரெயினில் ஒரு மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபிஷ்ஷை வச்சு கண்டுபிடிச்சாங்களாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, எப்படி வந்து இப்போ வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தேவை, ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் தேவை, ஒரு சில கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. அதே மாதிரி மறந்து போகிறதுக்கும் ஒரு செட் ஆஃப் மாலிகுலர் டூல்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒருவேளை நமக்கு இந்த மறக்கிற ஒரு காரியம் வந்து நம்ம வாழ்க்கையில் இல்லாமே போனால் எதுவுமே வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சரியாக செயல்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித்தவுட் ஃபர்கெட்டிங் நத்திங் வுட் ஒர்க். ஒருவேளை நம்ம வந்து மறக்கலை அப்படின்னா, ஏன்னா ஒரு நாள் நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து கையில் ப்ரஷ் எடுக்கிறோம், பேஸ்ட் எடுக்கிறோம், அந்த ஒரு காரியம், இல்லை நம்ம போகிற வழியில் எவ்வளோ மனுஷங்களை பார்க்குறோம், எல்லா காரியமும் நம்ம மனசில் மறக்காமல் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால் அடுத்த நாளுக்குரிய செயலை வந்து சரியாக செய்ய முடியாதான். அப்போ
அப்போ நம்ம மறந்து போகிற மெக்கானிசம் வந்து ரொம்ப வந்து முக்கியமாக இருக்குது. ஆனால் அதில் நம்ம பார்க்குற காரியங்கள், நம்ம பார்த்து மனசில் ஏற்றுக்கொள்கிற காரியங்கள் வந்து அதுவும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷோட பிரெயினை நம்ம பார்க்கும்போது அந்த புது புது கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்ததில்லை. அதில் இன்னொரு ஃப்ரூட் ஃப்ளைஸ் இருக்குல்ல, இந்த பழங்கள் ஒரு குட்டி ஃப்ளைஸ்லாம் பார்க்கணும்ல, அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த ஒரு லைட் டக்குன்னு ஒரு ப்ளூ லைட்டோ இல்லை ஒரு பஃப் ஆஃப் ஏரை வந்து அந்த ஏரை வந்து அதில் அடித்த உடனே அதுவும் என்ன செய்யுதுன்னா ஒரு சில காரியங்களை வந்து மறந்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து நம்மளுடைய காரியங்களை மனசில் வைக்கிறதுக்கும் நம்ம மறந்து போகிறதுக்கும் ஒரு சில மெக்கானிசம்ஸ் வந்து ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரியத்தை குறித்து நான் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு சில சிந்தனைகள் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம நிறையா நேரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான என்னன்னா இது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நிற்கிறோம். அது என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட் கன்சியூமிங். நம்ம வந்து அந்த காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காலத்தில் வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து இந்த செல்ஃபோன் எதுவும் கிடையாது. நம்மக்கிட்ட வந்து நிறைய காரியங்கள் வந்து நம்ம கையில் இல்லை. ஆனால் இப்போ வந்து நமக்கு என்ன அப்படின்னா நிறைய கண்டென்ட், நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்து பெரியவங்களா இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நிறையா சேரும்போது இந்த பிரெயினால் என்ன செய்ய முடியலைன்னா அதால் ஃபர்கெட்டிங் மெக்கானிசமே வந்து அதால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியலை. நம்ம வந்து மனசில் பதிஞ்சு வச்சுக்கிற காரியங்களை தாண்டி மறக்கடிக்கிறோம். அந்த மறக்கடிக்கிற மெக்கானிசம் அதால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியலை. ஏன்னா ஒரு ரிசர்ச்சை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் நம்ம ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறோம். இப்போது சாதாரணமாக ஒரு ரிசர்ச் பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா தோராயமாக எடுத்த அந்த ரிசர்ச்சில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம செல்ஃபோனில் நம்ம வந்து நேரம் செலவிடுறாங்க அப்படின்னா நிறைய பேர், ஒரு சிலரை தவிர்த்து நிறைய பேர் எவ்வளோ நேரம் செலவிடுறாங்க, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் செலவிடுறாங்களாம். அந்த 6 மணி நேரத்தில் 32 GB ஆஃப் டேட்டா, நம்ம ஃபோன் டேட்டா கிடையாது, 32 GB ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்களாம். பிரெயினால் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அதால் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதால் ப்ராசஸ் பண்ணி அதுக்கு வந்து இதுதான் நான் மனப்பாடமாக வச்சுக்கணும், இதை நான் மறக்கணுன்றது அதுக்கு தெரியாதான். நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஒன்று பார்க்குறோம், திரும்ப அடுத்து பார்க்குறோம். சுமார் நம்ம கையில் எடுத்தோம்னா ஒரு 50லேருந்து 70 ஷார்ட்ஸ் பார்க்காம கீழே வைக்க மாட்டோம் ஃபோனை. அது நார்மலாக அதுவே போயிடும். ஸோ இதை என்ன செய்யணும்னா நம்ம பிரெயினால் அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து இவ்வளோ நேரம் தான் கொடுக்கணும் அப்படின்றதும் நமக்கு வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து நம்ம பிரெயினில் அந்த ஒரு டோபமின் அந்த ஒரு இது சுரக்குதுல அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. இன்னும் அடுத்துன்னு சொல்லிட்டு நமக்கு இது வந்து இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து நிறைய ஆடு வரும். இப்போ இதுக்கப்புறம் இது தேவை, அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியலையே, அப்போ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய கன்சியூம் பண்ணும்போது நம்ம பிரெயினால் இந்த காரியங்களெல்லாம் மறக்கணும்னு சொல்லிட்டு அதால் எதை முக்கியப்படுத்தணும்னு சொல்லி அந்த மூளைக்கு வந்து அந்த காரியங்கள் வந்து தெரியாமல் போகிறனால அந்த ஃபர்கெட்டிங் மெக்கானிசமில் அந்த மறந்து போகிற காரியத்தில் எது முக்கியமான காரியமோ அதுவும் சேர்ந்து மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதை குறித்து பார்க்கும்போது அது மாதிரி நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இப்போ உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்லை நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க சாப்பிடும்போது நிறைய பேர் வந்து நம்ம செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு கெட்டுக்காது எங்கேயாவது நம்ம வெளியே போகிறோம், அங்கே போய் உட்காந்தோடனே ஒரு 10 பேர் உட்காந்துருக்கோம், டக்குன்னு அந்த ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறோம். இது வந்து நான் ஃபோனை குறித்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஏற்படுத்தணும்னு கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இது நம்மளுடைய மூளையில் நம்ம உடம்புல வந்து ரொம்ப பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆர்கன். அதுதான் அதை வந்து எவ்வளோ தூரம் நமக்கு தெரியாமே அது வந்து நம்மளை பாதிக்குது. அது இன்டர்ன் நம்ம வாழ்க்கை முறையை வந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளை சரியாக வேலை பார்க்க விடாம. ஏன்னா இந்த ப்ளூ லைட் நான் சொன்னேன், ப்ளூ லைட் ஃப்ளாஷ் ஆனோடனே நமக்கு நிறைய காரியங்கள் மறந்துடுது. இதை நான் பற்றி யோசிச்சப்ப நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நிறைய பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்களா இருக்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சனிக்கிழமை சர்ச்சில் நல்ல ஒரு செய்தி கேட்குறோம், என்ன சொல்ல நம்ம ஒரு ஆவிக்குரிய செய்தி, அது நம்ம மனசே மாற்ற மாதிரி. ஆனால் வீட்டுக்கு போனோடனே இல்லை உலக காரியங்கள் போனோடனே எல்லாமே மறந்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கும் வந்து இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாமோ நான் யோசித்தேன். ஏன்னா வந்து ஒரு திரும்ப வீட்டுக்கு போய் ஒரு டிவி முன்னாடி உட்காரும் போதோ இல்லை ஒரு ஃபோன் உட்காரும் போதோ வேற ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ வேற ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம
நம்ம மைண்டில் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதுக்கு நம்ம நேரம் கொடுக்காதனால அது மறந்து போயிடுது. நம்ம சனிக்கிழமை சர்ச்சில் உட்காந்து படிக்கிற காரியமோ இல்லை நம்ம ஸ்கூலில் படித்த காரியங்களோ அடுத்தடுத்த காரியங்கள் நிறைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய மூளையினால அதை வந்து அதுங்க ஒருத்தர் கொடுத்துருக்கும் போது ஒரு சொல்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியாளர், பிரெயின் வந்து என்ன சொல்லுமா, என்னால் போதும் என்னால் முடியலை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பிரெயின். ஸோ நம்ம நைட் நேரமும் வந்து அந்த ப்ளூ லைட் நம்ம முகத்தை அடிக்குது. ஸோ அந்த ப்ளூ லைட் வந்து ஒரு பெரிய ஒரு பேட். ஆனால் நார்மலாக நமக்கு டே டைமில் அந்த ப்ளூ லைட் இருக்குதான். சூரியன்லேருந்து நமக்கு எவ்வளோ ப்ளூ லைட் தேவையோ அதை மட்டும் சூரியன் நமக்கு அனுப்புது. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளுடைய முகத்துக்கிட்ட நம்ம அவ்வளோ தூரத்தில் அதை வைக்கும்போது அது இன்னும் நம்மளுடைய மூளையை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்ல, அதான் நான் சொன்ன மாதிரி நல்லா பேசுகிற காரியங்களோ இல்லை ஒருத்தர் பேசுகிற காரியங்கள் இல்லை எல்லாம் சேர்ந்து உட்காந்து இந்த சாப்பிட்ற நேரத்தை அதை நல்லா ருசித்து சாப்பிட்டு அது நம்ம உடம்புல செய்கிற காரியங்களோ நிறைய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கை முறையை பாதிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. நம்ம அதை வந்து நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இதை குறித்து படிச்சுட்டேன். ஸோ நம்ம வேதாகமத்து ஒரு வசனம் வாசிக்கிறோம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஸோ நம்ம தேவனுடைய போதகத்தை நம்ம மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு வந்து அதை வந்து உணர்த்துறாங்க, போதிக்கிறாங்க. ஆனால் நம்மளை மறக்கடிக்கிறதுக்கு நம்மளை சுற்றி நிறைய காரியங்கள் நம்மளை வந்து மேற்கொள்கிற காரியங்கள் வந்து சாத்தான் ஒவ்வொரு நாளும் வந்து கண்டுபிடிச்சிட்டே வரான். இன்னும் சொல்லும்போது ஒரு சில காரியங்கள் என்னென்னா புதுசாக அந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐன்னு ஒன்று இருக்குது. அது இன்னும் வந்துச்சுன்னா மனுஷனை ஒன்றுமே செய்ய விடாமல் மனுஷனை வந்து ஒரு ஐடியலாக மாற்றிடும். நம்ம எப்பயுமே வந்து நம்ம சும்மா வேலை இல்லாமல் சும்மா இருந்தோம்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம். ஸோ மனுஷனை வந்து சாத்தான் வந்து இப்போ எங்கே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளுடைய மூளையை நம்ம அதை யோசிச்சு நம்ம இழுத்துக்கணும். தேவன் வந்து அவ்வளோ அழகாக அந்த மூளையை வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது, அதோட இயக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், ஒரு சில பிள்ளைங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது அவங்களால அவங்களுடைய வேலைகளை தானாகவே செய்ய முடியாது. நமக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நமக்கு மூளை இருந்தும் சாத்தான் நம்மளை கட்டுப்படுத்தி ஒரு மூளையில வந்து ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்திட்டு இருக்கான். நம்ம வந்து விழித்துக்கொள்ளணும். தேவன் நமக்கு இவ்வளோ அழகாக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அழகான ஒரு ஆர்கன், அது அப்படி ஒரு அதால அன்னைக்கு டாக்டர் பாஸ்டர் சொல்லும்போது எவ்வளோ வருஷங்களுக்குரிய ஞாபகங்களை நம்மளோட மூளையால் வந்து சேகரித்து கொள்ள முடியும். அதுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்களை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது, இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஆர்கன் ஒரு கீபோர்ட் கற்றுக்கிறாங்க, திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது அது என்ன செய்யும்னா, எப்படி ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குரிய காரணம் என்னென்னா திரும்ப ஒரு காரியங்களை நம்ம செய்யும் போது அந்த பிரெயினில் வந்து ஒரு நல்ல ஒரு பாத்வே வந்துடும். அது சரியான காரியமாக இருந்தால் அது நல்லா வந்து ஒரு பிடிப்பு வைத்துக்கொள்ளும். ஸோ தேவன் வந்து பிரெயினில் வந்து நிறைய காரியங்களை வந்து ஒரு சின்னது அது நம்ம உடம்புலே வந்து நம்மளோட உடம்புல வந்து 2% தான் அது வெயிட்டு. ஸோ ஒரு 2% தான், 100ல் 2%ன்னு சொல்லும்போது ரொம்ப அற்பமான ஒரு காரியம். வெறும் 2% வெயிட்டு, ஆனால் அதுக்கு வந்து 20% ஆஃப் எனர்ஜி தேவை. அதுதான் நம்ம முழு உடம்பையும் நம்ம வந்து கட்டுப்படுத்துது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆர்கனை வந்து நம்ம கொடுத்த தேவன் நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக கொடுத்ததை ரொம்ப ஞானமாக வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்வோம். நல்லதொரு இயற்கை செய்தி எடுத்துக்கொண்ட சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொழுதும்